அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன்கள். தை மாத கிரகநிலை 15ஆம் தேதி மேஷ ராசினருக்கு குரு பகவான் 3இல் வக்கிரம், 5இல் கேது, அடுத்து 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் 7.5 சனியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் தங்களுக்கு அஷ்டமத்தில் 15ஆம் தேதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மிதுன ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர நிலையிலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அதாவது விரயஸ்தானத்துக்கும் உரியவர், பாக்கியஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் வக்கரம் பெறுவதால் சுப விரயம் அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது எதிர்பாராத வகையில் சுப செய்திகள் வந்து தங்கள் மனதை மகிழ்விக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை சம்பந்தமாக பாக பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சி தாமதமாகலாம். சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பஞ்சாயத்துகள் மூலமாக நல்ல விதமாக தீர்வடையும். குருவின் பார்வை 7, 9, 11 இடங்களுக்கு ஏற்படுவதால் அந்தந்த இடங்கள் புனிதமடைகின்றன. குடும்ப ஒற்றுமை கூடும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமணம் முடிவாக வாய்ப்புண்டு. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் நல்லபடியாக செல்லலாம். தந்தை வழி பிரச்சனைகள் மறையும். தனித்து இயங்க நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வரும். கூட்டு தொழிலை தனி தொழிலாக மாற்றினால் தங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை விரதம் இருப்பது நல்லது. ராசிக்கு 3, 6 இடங்களுக்கு அதிபதியான புதன் 21 ஜனவரி 29ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் நேரம் தங்களுக்கு நல்ல நேரம்தான். அந்த நேரத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும். படித்து முடித்து வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் தொடங்க நினைத்தவர்களுக்கு கைகூடும். குடும்பத்தில் உதிரி வருமானங்களால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். மகரத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்கிறார். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பண வரவுகள் அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கிடைக்கும். மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கலாம். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். இளைய சகோதரருடன் ஏற்பட்டிருந்த பகை மறையும். சிலர் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில் சொந்த கட்டிடத்துக்கு மாறலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் அனுகூலம் கிடைக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெண்களுக்கு புது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேஷராசி என்பர்கள் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். தை மாத வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.